கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே, கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, தூய ஆவியானவரே. கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிழ்ப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். வேதத்தை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் திட்டமாக தெளிவாக சொல்கிறது. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்கிற யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கண்களை மூடி தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக அவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நல்ல போதகரே, இந்த மாலை வேளைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா. உமது மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படியாக அடியார்கள் உமது சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நீர் வெளிப்படும், நீர் எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுடைய ஒரு பெரிய விருப்பம், பெரிய ஆசை என்ன என்பதை, நம்மை குறித்த விருப்பம் ஆசை என்பதை யூதா புத்தகம் 24ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யூதா 24ஆம் வசனம். வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மோசற்றவர்களாக நிறுத்தவும் வல்லமையுள்ளவர். தேவன் அவருடைய மகிமையான சன்னிதானத்தில் மோசற்றவர்களாக, கரை திரை அற்றவர்களாக நிறுத்துவதே அவருடைய பெரிய விருப்பம். அதற்காகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதைத்தான் ரோமர் 8:29 வாசிக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்ட நம்மை அவர் சாயலுக்கு ஒப்பாக மாற்றி வருகிறார். எனவேதான் பரிசுத்த பவுல் கொலோசியர் 1:28 நான் உங்களை அப்படி அவர் சாயலுக்கு மாற்றுவதற்காக போராடி பிரயாசப்படுகிறேன், நான் போராடி பிரயாசப்படுகிறேன். அதுக்காக என்ன செய்கிறாரு பாருங்க, அவனை கிறிஸ்து இயேசுக்குள் ஒருவனை தேறியவனாக நிறுத்துவதற்கு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் அறிவித்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே அறிவித்து புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் இது 10வது வாரம் நம் பைபிள் ஸ்டடி. 10 வாரமாக இந்த கருப்பொருளில் நாம் நம்மை தேர்ந்தவர்களாக மாற்றி வருகிறோம். இந்த கடைசி நாட்களில் அவருடைய வருகை அவரோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்மை தேறியவனாக, நாம் வளர்ந்த பிள்ளைகளாக மாற இந்த கடந்த 10 வாரங்களாக நாம் இந்த கருப்பொருளில் நாம் தியானித்து வருகிறோம். எந்த அளவிற்கு தேறினோம் என்பதை ஒரு அளவுகோல் வசனத்தில் அடிக்கடி சொல்லுவேன். அந்த அளவுகோல் வசனத்தின் மூலமாக நாம் எந்த அளவுக்கு தேறி இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்றால் நம்மை நாமே வஞ்சித்து கொண்டிருக்கக்கூடாது. பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, நம்மை நாமே ஏமாற்றி கொண்டிருப்போம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். அது பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய தந்திரம். நாம் அவர் சாயலுக்கு ஒப்பாக அழைக்கப்பட்டவர்கள், அவரோடு மகிமைக்குள் பிரவேசிக்க அழைக்கப்பட்டவர்கள். இதையெல்லாம் பிசாசனவன் மறைத்து விடுவான். நாம் நல்ல பக்தியாக இருக்கோம், நல்லா ஸ்பிரிச்சுவலாக இருக்கும், ஆலயத்துக்கு போகிறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஊழியம் பண்ணுறோம் என்று ஒரு மாயைக்குள் நம்மை நடத்துவான் சத்ரு. நம்மை நாம் தேறினவனாக நாம் மாற்ற வேண்டும். நாம் எந்த அளவு இந்த 10 வார
பாடங்களில் தேறியிருக்கும் என்பதை அந்த அளவுகோல் வசனம் அடிக்கடி சொல்லுவேன். மீண்டும் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாக இருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை சந்தோஷமாக. நாம் துக்கப்பட்டவர்கள் என்றாலும் சந்தோஷமுடையவர்களாக, ஒன்றும் இல்லாவிட்டாலும் எல்லாவற்றையும் உடையவர்களாக நம்மை நாம் விளங்க பண்ணுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவேதான் கடைசியாக நீங்கள் சந்தோஷமாக இருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். அநேக நெருக்கங்கள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், வியாதிகள், அதை ஆறுதல் படுத்தவே தேவன் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அது முக்கியமான காரியம். நாம் ஆறுதல் அடைய வேண்டும். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது, எங்களுக்கு பாடுகள் பெருகுவது போல, நல்லா கவனிக்கணும், பாடுகள் பெருகுவது போல ஆறுதலும் பெருகிக் கொண்டே வருமா. ஒரு கிணற்றில் 2 ஊற்று வருது. பாடுகள் என்ற ஊற்று வருமா, ஆறுதல் என்ற ஊற்று வருமா? இந்த ஆறுதல் என்ற ஊற்று அதிகமாக பீரிட்டு வரும் பொழுது இந்த பாடுகள் ஒன்றும் தெரியாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் இன்னும் கண்ணீரும் கவலையுமாக காணப்படுவது இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளாது. இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், உபத்திரங்கள் உண்டு உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் ஆறுதல் பெருக வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுதான் தேறிய நிலை. அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி. அதுக்கு தான் பவுல் சொல்றாரு, நான் போராடி பிரயாசப்படும், எப்படியாவது என் ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், ஆறுதல் நிறைந்தவர்களாக காணப்பட வேண்டும். அடுத்தல பாருங்க, சமாதானமாக இருங்கள். சமாதானமாக இருங்கள். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்க கூடாத சமாதானம். இன்னைக்கு நமக்கு இல்லைன்னா எப்படி சமாதானத்தை உலகத்துக்கு கொண்டு வர முடியும்? இல்லையா? நமக்கே சமாதான, சந்தோஷம், ஆறுதல் இல்லாவிட்டால் எப்படி நாம் உலகத்திற்கு இந்த வல்லமையை கொண்டு வர முடியும்? அதுதான் சுவிசேஷத்தின் வல்லமை. அதான் அடிக்கடி சொல்லுவேன், சுவிசேஷத்தின் விளக்கத்தை உலகம் எதிர்பார்க்கவில்லை, சுவிசேஷத்தின் விளக்கத்தை ஜனங்கள் எதிர்பார்க்கவில்லை, சுவிசேஷத்தின் வல்லமை. அவர் சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆறுதலை சிலுவையில் கொண்டு வந்தார் என்ற வல்லமையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதற்கு அருமையானவர்களே, நாம் தேறினவர்களாக மாறி ஆகவே வேண்டும். இந்த 10 வார பாடங்கள் எந்த அளவு நீங்கள் கிரகித்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். ஒருவேளை அசட்டை பண்ணியிருக்க கூடுமானால் இந்த செய்தியெல்லாம் உங்க பாக்கெட்ல இருக்கு. கர்த்தர் கிருபையினால உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்திருக்கிறேன். மீண்டும் மீண்டும் அதை தியானித்து நீங்கள் தேர்ந்தவர்களாக மாற உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். காரணம், அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் மோசத்தவர்களாக என்னை உங்களை நிறுத்த தேவன் விரும்புகிறார். இந்த நாளிலும் இந்த கர்மானவர்களே, எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார்? நாம் இந்த 1 கொரிந்தியர் நிருபத்திலிருந்து தியானித்து வருகிறோம். 1 கொரிந்தியர் நிருபத்தில் கடைசி வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் எப்படி இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார்? 16:22 ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். 2 கூட்டம் தான், சபிக்கப்பட்ட கூட்டம், ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம்.
ஒருவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் சபிக்கப்பட்டவன், ஒன்றும் செய்ய முடியாது. சொல்லிட்டு என்ன சொல்ல பாருங்க, கர்த்தர் வருகிறார், கர்த்தர் வருகிறார். ஆமென், அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த அறிவிப்பு நம்மை தேறியவர்களாக மாற்றும் என்பதை சுருக்கமாக தியானிக்க போகிறோம். எனக்கு அருமை நண்பர்களே, ஆதி சபையிலிருந்து அந்த நாட்களிலிருந்து இயேசு கிறிஸ்து வருகிறார் 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 என்று அவளோடு காத்திருக்கிறோம். அதற்காக ஜெபித்து வருகிறோம். ஆதி திருச்சபையில் என்ன சொல்லுவாங்கன்னா, மாறானதா என்று ஒருவர் வாழ்த்துக் கொள்வார்களாம். அரேமிய மொழியில நாம் பிரைஸ் தி லார்ட் சொல்றோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்றோம், தேவனுக்கே மகிமைங்கிறோம். அவங்க என்ன சொல்லுவாங்களா, மாறனாதா. அப்படி என்றால் இயேசு வருகிறார். அப்ப இயேசு வருகிறார் என்ற வார்த்தையில் நாம் தேறினவர்களாக மாற முடியும். எனக்கு அருமையானவர்களே, இது நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உள்ளவனாக, தேறினவனாக இந்த இயேசு வருகிறார் என்ற அறிவிப்பு நம்மை மாற்றும். ஒரு நம்பிக்கை உள்ளவனாக, தேறினவன் என்றால் நம்பிக்கை உள்ளவன். ஒரு தேறின கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அசைக்க முடியாத நம்பிக்கை. யோவான் சுவிசேஷம் 14:2-3 எல்லாருக்கும் தெரியும், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்திய பிறகு நீங்கள் என்னோடு இருக்கும்படியாக உங்களையும் அழைக்க வருகிறேன் என்று சுவிசேஷ நாட்களில் சொன்னார். அப்போ இயேசு வருகிறார் என்ற இந்த அறிவிப்பு, ஓஹோ, நம்ம அந்த ஸ்தலத்துக்கு அழைத்து போக வருகிறார் என்ற ஒரு நம்பிக்கை, அதான் தேறின நிலை. ஆமீன், ஆமீன், அல்லேலூயா. நான் என்ன விசுவாசிக்கிறேன், என்னையா ஏசப்பா இதுவரை அழைக்க வரல என்றால், எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணுகிற மாளிகை இன்னும் வேலை முடியவில்லை. அந்த மாளிகை வேலை முடிஞ்சாச்சுன்னா அடுத்த நிமிடம் என்ன மேலே தூக்கிடுவார். என் நம்பிக்கை அது. ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திய பிறகு எனக்கு அருமையிலே லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் இன்னும் நமக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்காரு பாருங்க, உற்சாகத்தை. லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் கடைசி நாட்கள் கூடிய சம்பவங்கள் எல்லாம் சொல்லிட்டு வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் இல்லையா. லூக்கா 21:26 முதல் வாசித்தோம்னா 28 என்ன சொல்ல பாருங்க, வாசித்து 27 சொல்லாரு, மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருவதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, அல்லேலூயா, நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அல்லேலூயா. ஒருவேளை இன்று பல போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்களினால் தலை குனிந்து காணப்படுவோம். இயேசு வருகிறார். தலையை நிமிர்ந்து பார்க்க தலையை உயர்த்துங்கள். அதுவரைக்கும் பிரச்சனைகள், பாடுகள் அழுத்திக் கொண்டே இருக்கும். நம்ம தலையை, நம்ம கழுத்தை அது வரைக்கும் உலக நெருக்கங்கள் அழுத்திக் கொண்டே இருக்கும். இயேசு வருகிறார். தலையை நிமிர்த்து பாருங்கள். அதனால தான் உபமானத்தில் சொல்லாரு, நம்முடைய தேவன் எல்லா நுகத்தடிகளையும் முறித்து தலை நிமிர பண்ணுகிற தேவன். முடிவுதான் முக்கியம். தலை நிமிர செய்கிற தேவன். ரிசல்ட் வந்தாச்சுன்னா, தேர்ச்சி பெற்றுட்டோம்னா தலை நிமிர்ந்து நடக்கும். ஒரு சும்மா பண்ணணும், ஐயா நான் ஃபர்ஸ்ட் கிளாஸை பாஸ் பண்ணிட்டேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் தேறியவனாக இந்த சந்தோஷம், சமாதானம், ஆறுதல் நிறைந்த பிள்ளைகளாக இருந்தால் நாம் தலை நிமிர்ந்து நடப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எபிரேயர் 9:28 கூட பார்ப்போம். எபிரேயர் 9:28 அவர் சொல்ல பாருங்க, ரட்சிப்பை அருளும்படி நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம், முடிவாக ரட்சிப்பை அருளும்படி. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் பாருங்க, ஆதலால்
28 கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அவருக்காக காத்து கொண்டிருக்கிற நமக்கு ரட்சிப்பை அருளும்படி ரட்சிக்கப்பட போகிறோம். ஒரு இமைப்பொழுதில் அவருடைய சாயலாக மகிமையின் சரீரத்துக்குள் மகிமைக்குள் பிரவேசிக்க போகிறோம். அதான் ரட்சிப்பின் முடிவு. அப்போ நாம் அந்த ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் ராஜாதி ராஜாவாக அல்லேலூயா அவர் வரப்போகிறார். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து வருகிறார், கர்த்தர் வருகிறார் என்ற ஒரு அறிவிப்பு நம்மை தேறினவனாக ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்மை தள்ளும். எனக்கு அருமையானவர்களே, நாம் சாதாரண விஷயத்தை தியானித்து வரல. நம்ம சாதாரண ஒரு வேத படிப்பு இல்லை, ஏதோ வேதத்தில் பெரிய நிபுணராக இல்லை. நாம் தேறியவர்களாக மனவாளனுக்கு ஏற்ற மனவாட்டியாக நம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு தேர்ச்சி நிலை, ஒரு ஆறுதல் அடைந்தவர்களாக, ஒரு சமாதானம் உள்ளவர்களாக இல்லைன்னா நாம் கிறிஸ்துவை மறுதலிக்கிற பிள்ளைகள். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ஜீவனோட தேவனை ஆராதித்துக் கொண்டு இந்த வேத புத்தகத்தை கையில் வைத்துக் கொண்டு இன்னும் கவலை கண்ணீர் துக்கம் என்று நாம் சொல்லுவோனால் நாம் கிறிஸ்துவை மறுதலிக்கிற பிள்ளைகள். அதான் உலகத்தான் சொல்றான், ஏப்பா எங்களுக்குள்ள பிரச்சனை தான் உனக்கு இருக்கு, இயேசு என்ன பண்ணிட்டாரு கேட்கணும். எங்களுக்குள்ள கவலை தானே உனக்கு இருக்கு, அப்புறம் நீ இயேசுட்ட வாங்க. நாம் மறுதலிக்கிற பிள்ளைகளால் காணப்படுகிறோம். நாம் தேறின கிறிஸ்தவர்களாக இல்லாவிட்டால் மறுதலிக்கிற கிறிஸ்தவர்கள். எனக்கு அருமையானவர்களே, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு இரு கரம் கூப்பி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் தேறின கிறிஸ்தவர்களாக, வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளாக வர வேண்டும், ஆறுதல் நிறைந்தவர்களாக. பாடுகள் உபத்திரம் உண்டு, ஆமென் அல்லேலூயா. யாரு பாடுகள் இல்லை? என்கிட்ட கேட்டா 2 கையும் இல்லை, 4 கை 2 காலையும் தூக்குவேன், அவ்வளவு பாடுகள் தான். பவுல் சொல்றார் இல்லையா, நாங்கள் துக்கப்பட்டவர்கள் என்றாலும் சந்தோஷம் உள்ளவர்களாக. ஒன்றுமில்லதான் என்கிட்ட, நாளை செலவு காசு கிடையாது, ஆனா எல்லாம் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். அதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. ஆமென் ஆமென், அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஒரு விசேஷித்த வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் உலகத்தோடு நம்ம ஓடிக்கொண்டிருந்தோம்னா நாம் பைத்தியக்காரங்களா இருக்கிறோம். ஆமென் அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த தேர்ச்சி நிலைக்கு இயேசு வருகிறார் என்ற ஒரு அறிவிப்பு நம்மை தேறியவராக மாற்றும். ஓஹோ, நம்முடைய பிரயாசங்களுக்கெல்லாம் பலனை வெளிப்படுத்தல சொன்னார் பாருங்க. நான் என்னோடு என்னுடைய உனக்கு வேண்டிய பட்ட பிரயாசங்களுக்குள்ள பலனை கொண்டு வருகிறேன். சின்ன பிள்ளைகள் வீட்டில் இன்னைக்கு மாமா வருவார், இன்னைக்கு பெரியப்பா வருவாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஏதாவது இனிப்புகள் சாப்பிட வாங்கிட்டு வருவாங்க. அதே மாதிரி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலையும் நம்ம கிறிஸ்துவுக்காக அவருக்காகப்பட்ட பிரயாசங்கள், சாட்சியாக வாழ்வதற்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டிருப்பீர்கள். உங்களுக்கும் தேவனுக்கும் தெரியும். அதற்குள்ள ஒரு பலனை அவரோடு கொண்டு வருகிறாராம். ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு அருமையில்லை. 2வது ஒரு புத்திமதி நம்மளை தேறியவராக மாற்றும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். என்ன புத்திமதி? நாம் 19ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம். பரிதபிக்கப்பட்டவர்கள்னா அது சொல்ல முடியாது சரியான வார்த்தை. பரிதபிக்கப்பட்டவர்கள் அந்த நிலையில் இருப்போமா? எப்போ? இன்மைக்கு மாத்திரம் இயேசுவை
பின்பற்றுவோமானால். அப்போ எனக்கு அருமையானவர்களே, எனக்கு என்ன புத்திமதினா, இந்த கடைசி நாட்களில் மறுமைக்காக நாம் இயேசுவை தேட வேண்டும். ஒரு சரியான புத்திமதி, சரியான புத்திமதி. இயேசு வருகிறார், ஒரு மகிமையின் கிரீடத்தோடு வருகிறார். அவரை சந்திக்க அந்த மறுமைக்கு உள்ளவைகளை நாம் தேட வேண்டும். இயேசு மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷ நாட்களில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அவர் சொல்ல பாருங்க, நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்க, 19-20, பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திணறும் கண்ணமிட்டு திடுவார்கள், பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்க பூச்சி கிடையாது, திருடம் கிடையாது. இங்க பொக்கிஷத்தை தேடாதங்க. ஆனா இன்னைக்கு இங்க பொக்கிஷத்தை தேடத்தான் நம்ம முழு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காகத்தான் கூட்டம் கூட்டமாக ஓடுறோம். போதும், நம்மளை ஒரு நாளும் பசி போட மாட்டாரு. என்ன தேவைங்க தெரியும். ஆனாலும் இமைக்குள்ள காரியங்களை தேடத்தான் ஓடி ஓடி அலைந்து ஏமாந்து கொண்டிருக்கிறோம். அதான் இயேசுவா தெரிஞ்சு, மறுமைக்கு உள்ளதை, பரலோகத்தில் உள்ள பொக்கிஷங்களை தேடுங்கள். அதுக்கு எத்தனையோ பேச நேரம் இல்லை. பரலோகத்தில் பொக்கிஷம், நீ ஒருத்தரை மன்னிச்சினா உடனே உனக்கு அங்கே பரலோகத்தில் ஒரு கிரெடிட் ஏறுது இல்லையா? இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் யாராவது பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஏறிட்டே போவோம். அது மாதிரி நீங்கள் இயேசுவுக்காக ஒரு காரியத்தை சகித்தால், இயேசுவுக்காக ஒரு காரியத்தை செய்தால், ஒரு தீமையை சகித்து கொண்டால், ஒருவன் மன்னித்தால், ஒருவனுக்காக நம்மை விரோதிக்கிறவனுக்காக ஜெபம் பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா பரலோகத்தில் பொக்கிஷம் ஏறும். ஏன்னா அங்கதான் நம்ம நித்தியமாக நிரந்தரமாக வாழப்போகிறோம். இங்க 70-80 வருஷம் தான். ஆனால் அங்கதான் நித்தியமாக வாழப்போகிறோம். அங்குதான் பொக்கிஷம் வர வேண்டும். அந்த பொக்கிஷத்தை தேடுங்கள். அதான் மறுமைக்காக இயேசுவை தேட வேண்டும். ஆமீன், அல்லேலூயா. அதனால தான் அவன் போய் கேட்டான், ஆண்டவரே நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்யணும்னா, எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு பண்ணாரு. கற்பனை எல்லாத்தையும் கை கொண்டு வரேன்னா ஒரு குறை உண்டு, வாசியை வித்து தரத்துன்னு கூடு. ஆமா, எனக்கு கருமான கிடையாது. வலதுபுறத்தில் உள்ளவர்கள் பாருங்க, பிதாவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள். அந்த பொக்கிஷத்தை நாம், அந்த மறுமைக்கு உள்ளவைகளை நாம் தேட வேண்டும். இந்த புத்திமதி நம்மை தேறியவனாக மாற்றும். நாம் தேறின கிறிஸ்தவர்களாக மாறி வருகிறோம். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக நாம் மாறி வருகிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த புத்திமதி எப்படி நம்மை தேர்வுகளாக மாற்றும் என்பதை பேதுரு நிருபத்தில் பார்க்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவராக. கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர். இந்த உலகத்தில் பெரிய ஓன்று கொடி கட்டி பறக்க நம்மளை அழைக்கல. உலகத்தினோட போட்டி போடாதீங்க. உலகத்தினோட போட்டி போட்டு போடக்கூடாது. இந்த உலகம் நம்முடையது அல்ல. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, இந்த உலகம் என்னுடையது அல்ல. நமக்கு நித்திய வாழ்க்கை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற தேவன் கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிறோம். அந்த பாடுகளில் நாம் விழுந்து விடாதபடி நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துகிறார். எனவே யூதா வாசித்தோம், அவர் சன்னிதானத்தில், மகிமையுள்ள சன்னிதானத்தில் கரை திரையற்றவர்களாக நிறுத்துவதற்கு தான் இந்த உபதேசங்களை நம்ம கையில் கொடுத்துருக்காரு. சாதாரண புத்தகம் இல்லை. ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ எனக்கு அருமையானவர்களே,
அப்போ இந்த பாடுகள் உபத்திரவங்களில் நாம் தேர்ந்த கிறிஸ்தவர்களாக இருந்தால் இந்த அறிவிப்பு நம்மை தேற்றும். ஆமீன், அல்லேலூயா. மறுமைக்காக தேட வேண்டும், தேவனுடைய நித்திய வாழ்க்கைக்காக பரலோகத்தில் பொக்கிஷங்களை தேட வேண்டும். அதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நித்திய மகிமைக்காக நம் பரலோகத்தில் பொக்கிஷங்களை தேடுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற ஒரு புத்திமதி நம்மை தேர்ந்தவனாக மாற்ற முடியும். எனவேதான் பவுல் ரோமர் 8:18 முழங்குற பாருங்க. ஒரு தேறின கிறிஸ்தவன் இப்படியாக முழங்க வேண்டும். ரோமர் 8:18 பவுல் சொல்ல பாருங்க. ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இதுதான் ஒரு தேர்ந்த கிறிஸ்தவனுடைய ஸ்டேட்மெண்ட். பாடுகள் இருக்கு, உபத்திரவங்கள் இருக்கு, வேதனைகள் இருக்கு. அந்த மகிமை அதற்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. 2 கொரிந்தியர் எழுதுகிற பாருங்க. அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் நித்திய கன மகிமையை கொண்டு வருமா? இந்த உபத்திரவம் அதி சீக்கிரம், நல்லா கவனிக்க, அந்த வசனத்தை படிச்சு பாருங்க வீட்டில். அதி சீக்கிரம் இந்த உபத்திரவம் நீங்கும். ஆனால் அது நித்திய, என்றைக்கு நம்மோடு இருக்கக்கூடிய மகிமை. இது லேசான, அது கனமான. என்ன வேத புத்தகம் பாருங்க, நம்ம தேர்ந்தவனாக. அல்லேலூயா. அதனால தான் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் இயேசப்பா, உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அந்த ஜெயித்த இயேசு கிறிஸ்துவை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமீன், அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, எனவேதான் பேதுரு ஒரு கேள்வி கேட்டார். பேதுரு நல்ல மீன்பிடிக்க காலத்தில் ஒவ்வொன்று இருந்திருப்பார். இப்போ இயேசுப்பாட்ட வந்தார். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். நாம் மறுமைக்கு இயேசுவை தேட வேண்டும் என்பதற்கு இந்த ஒரு பேதுருடைய ஒரு கேள்வியை நம்ம தியானித்து அதுக்கு என்ன தேவன் பதில் கொடுத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். மார்க் 10ஆம் அதிகாரம். மார்க் 10ஆம் அதிகாரத்தில் பேதுரு கூப்பிட்ட ஒன்று வலையை போட்டு அப்படி ஓடிட்டார். எல்லாத்தையும் அப்படி போட்டு ஓடியாச்சார். அவர் சொல்ல பாருங்க 10ஆம் அதிகாரத்தில். அப்பொழுது பேதுரு 28ஆம் வசனம், அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினான். எல்லாவற்றையும் விட்டு நீர் கூப்பிட்டீர்னு வந்தோம் ஆண்டவரே, எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எல்லாவற்றையும் விட்டு வந்தோம். அதுக்கு இயேசு என்ன சொல்ல பாருங்க, பிரயுத்தரமாக, என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும். நல்ல கவனிங்க, வீட்டையாவது, சகோதரியாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்ட எவனும் இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறத்தினையாக இந்த இழந்த காரியங்களை எல்லாம் பற்றி மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான். ஆமென், அல்லேலூயா. மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். என்ன தைரியமான வார்த்தை பாருங்க. மறுமைக்கு நாம் இயேசுவை தேட வேண்டும். மறுமைக்கு நித்திய ஜீவன். நாம் சுவிசேஷத்திற்காக, இயேசுவுக்காக எதை இழந்தாலும், அந்த சொல்லி ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலும் பலனை கொடுக்கிற தேவன். அவருக்காக சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஜீவிப்பதற்கு அநேக காரியங்களை இழக்க வேண்டும். மான மரியாதையை இழக்கணும், வைரக்கத்தை இழக்கணும். அவன் அப்படி பேசிட்டானே, எப்படி தான் பேசாமல் இருக்க முடியும்? ஒரு வைராக்கியம் இருக்கும். இயேசுக்காக அதை இழக்கணும். உனக்கு அங்கே புக்கு செய்யணும். இதை இழக்குது. அவருக்காக ஒரு சாட்சியுள்ள கிறிஸ்தவனாக வாழ சுவிசேஷத்திற்காக அநேக காரியங்களை இழக்க வேண்டும். அதுக்கு நூறத்தினையாக பலனை இம்மையிலையும் மறுமையில நித்திய ஜீவனை. அப்போ எனக்கு அருமையானவர்களே, அந்த மறுமையில் இயேசுவை தேட வேண்டும். அந்த நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
மோசே ஒரு தேறின தேவ மனிதனாக காணப்பட்டான். மோசே ஒரு தேறின தேவ மனிதனாக காணப்பட்டார். எபிரேயர் புத்தகத்தை எடுக்கும், அவருக்கு இந்த சத்தியங்கள்லாம் தெரியும். அதனால் அங்கே பார்வோன் அரண்மனையில் இளவரசராக ஜாலியாக இருக்கார். ஆனால் அவர் தேறின மனிதனுங்கிறத பாருங்கள். இப்படி 11ஆம் அதிகாரம் 24 வாசிக்க பாருங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது, தேறின போது. நாம் இன்னும் சின்ன பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், LKG UKG பிள்ளையாக இருக்கக்கூடாது. பெரியவனாக வளர வேண்டும், தேறினவனாக. இப்போ பாருங்க, விசுவாசத்தில் மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பது பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவன் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இதான் தேர்ந்த நிலை. இனிவரும் பலன், நித்திய மகிமை, அந்த பரலோக பொக்கிஷம், அது மேல நம்பிக்கையா இருந்து இங்க வரக்கூடிய அனித்தியமான பாவ சந்தோஷங்கள், உலக காரியங்கள், அது என்ன பண்ணணும் பார்த்தீங்களா? அதை வெறுத்து கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினோம். இயேசுவுக்காக படுகிற பாடுகள், கஷ்டங்கள், இதுதான் 2 தீமோத்தேயு வாசிக்க. அவரோடு ஆளுக்கு பாடுகள் செய்வோம், போனால் அவரோடு ஆளுகை செய்வோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் நித்திய மகிமைக்கு அந்த மகிமையை மறுமைக்குள்ள அந்த நித்திய மகிமைக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும் என்ற புத்திமதி தீபன் சொல்லுகிறார். இந்த உலகத்தில் நாங்கள் நம்ம பெரிய இதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், பலபடி சொல்கிறேன் பாருங்க. ஒரு மீனை கொண்டாந்து இந்த தரையில் போடுறோம், என்ன ஆகும்? துடிச்சு செத்து போயிடும். ஏன் சாகுது? அந்த மீன் நீரிலே வாழ்வதற்கு உருவாக்கப்பட்டது, படைக்கப்பட்டது. நீரிலே வாழ்வதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த தரையில் போடும்போது துடிக்கும். எனவே நானும் நீங்களும் நித்திய காலமாக அவருடைய மகிமையுள்ள ராஜ்யத்தில் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட நாம் இந்த உபத்திரவத்தில் கொஞ்சம் இந்த உலகத்தில் துடிதுடிப்பு இருக்க செய்யும். அதை போய் பெருசாக நடக்கக்கூடாது, அதை பெருசுபடுத்தக்கூடாது. அது அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம். ஆமீன், ஆமீன், அல்லேலூயா. எனவே என் கருவர்களை மறுமைக்கு இயேசுவை தேட வேண்டும். கடைசியாக ஒரு உபதேசம், ஒரு நல்ல உபதேசத்தை அதே 16ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியரில் கடைசி புத்தகத்தில் ஒரு உபதேசத்தை நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இது ஒரு உபதேசம், டாக்டர். விழித்திருக்கணுமா, விசுவாசத்திலே நிலைத்திருக்கணுமா, புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதில் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்ற உபதேசத்தை நாம் தியானிக்க போகிறோம். உபதேசத்திலே விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். நாம் தீர்ந்த நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டு வருகிறோம். இந்த வசனங்கள் நம்மளை தேர்ந்த கிறிஸ்தவர்களாக உந்தி தள்ளுகிறது. ஆமா, ஏன்னா அவருடைய விருப்பம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நாம் நடுக்கத்தோடும் பயத்தோடும் பிரயாசப்படுவோமானால் தேவன் அவருடைய சித்தத்தை நம்மில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று பிலிப்பியரில் வாசிக்கிறோம். நம்ம நடுக்கத்தோடு பயத்தோடு இப்போ 10 வாரங்கள் போராடி பிரயாசப்பட்டு இந்த உபதேசங்களை, இந்த புத்திமதிகளை, இந்த அறிவிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கார. இன்று சற்று நீங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு பிரயாசப்பட்டால் தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவருடைய சித்தம் என்ன? நீங்கள் தேறியவர்களாக, அவருக்கு ஏற்ற மனவாட்டியாக,
ஆமேன் ஆமேன் அல்லேலூயா. எனவே கொஞ்சம் நடுக்கத்தோடு பயத்தோடு எனக்கு அருமையானவர்களே, நிறைய பேர் அசட்டை பண்ணுறீங்க. நான் கேள்விப்படுறேன், நான் உணர்றேன். நிறைய பேர் இந்த பைபிள் ஸ்டடியை அசட்டை பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். இது சாதாரண பைபிள் ஸ்டடி இல்லை, ஒரு சாதாரண பைபிள் ஸ்டடி இல்லை. உங்களை அவர் வரப்போகிறார் ஆயத்தப்படுத்துகிற ஒரு பைபிள் ஸ்டடி. எனவே விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். ஒரு உண்மையை நாம் அறிய வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிப்போம். எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமீன் அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை நெருங்கும் பொழுது மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை இப்போ ரொம்ப தீவிரமாக தியானிக்கிறோம். அவர் வருகை நெருங்கும் பொழுது நமக்கு உபத்திரவங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் அதிகரிக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்படிப்பட்ட நிலையில நாம் தடுமாடக்கூடும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, விசுவாச வாழ்க்கை என்பது வழுக்குப்பாறையில் நடப்பதை போல. வழுக்குப்பாறையில் நடந்தோம்னா எப்போ கீழே விழுவும் தெரியாது. அதுக்கு நம்பிக்கை என்ற ஊன்றுகோல் இருக்குமானால் தைரியமாக நடக்கலாம். அதான் விசுவாசம். விசுவாசம் என்ற ஊன்றுகோல் இருக்குமானால், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரு சத்தியம் அது தாமதித்தாலும் வர, போய் சொல்லாது, நிச்சயமாக வரும் என்று சொல்லப்படுகிற அந்த வாக்குத்தத்தத்தை. அப்ப இந்த விசுவாசம் என்பது நம்ம தேர்ந்தவனாக மாற்றும். ஆமீன் அல்லேலூயா. அப்ப இந்த கடைசி நாட்கள்ல அது அதான் லூக்கா 18:8 சொன்னார் பாருங்க, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஏன்னா அவர் வருகிற நாட்களிலே அவ்வளவு நெருக்கங்கள், பிரச்சனைகள். இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த லாக்டவுன், இந்த நாட்கள்ல, இந்த நெருக்கமான காலகட்டத்தில் எத்தனையோ பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வருகிறார்கள், ஊழியத்தை விரிவுபடுத்துகிறார்கள், வளர்கிறார்கள். ஆனால் ஒரு கூட்டம் சபையான சாட்சியா என்று இஷ்டம் போல களியாட்டங்கள்ல காணப்படுகிறார்கள். எனவேதான் சொல்லாரு, அவர் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. ஒருவேளை சபை நடந்துகிட்டு இருக்க வரைக்கும் விசுவாசம் இருந்திருப்பாங்க. இப்ப 4-5 மாதமா சபை இல்லை, நிறைய பேர் விசுவாசத்தை இழந்திருக்க கூடும். எனக்கு அருமையானவர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். எனவே அவர் சொல்லாரு, மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்பது ஒரு உபதேசம். விசுவாசிக்கணும். பெரிய பெரிய கூட்டங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உடையே ஏற்றுக்கொள்வாங்க. நிலைத்திருப்பது தான் முக்கியமான காரியம். எனவேதான் சொல்லாரு, கற்பாறையின் மேல் விழுந்த விதை முளைக்க உடனே வேறு ஒன்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, பட்டு போயிடும். அது மாதிரி நிலைத்திருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தில் நிலைத்திருக்காதபடி ஏற்படும் 3 தடைகளை மட்டும் வேகமாக பார்த்து ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தில் வளராதபடி, நிலைத்திருக்காதபடி நமக்கு வரக்கூடிய 3 தடைகள். ஒன்று நம்முடைய ஜெபம் தாமதிக்கும் போது. நம்ம ஜெபம் பண்ணுவோம், உபவாசம் ஜெபம் பண்ணுவோம், 2 நாள் 3 நாள் ஜெபம் பண்ணுவோம், பதில் வராது. அப்பொழுது நம்முடைய விசுவாசம் தடைபடும், விசுவாசத்தை இழந்து விடுவோம். அந்த பகுதி நமக்கு தெரிஞ்ச பகுதி தான். மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அந்த விசுவாசத்தில் கானானிய ஸ்திரீ மகளுக்காக பிசாசு பிடிச்சிருக்கு. அந்த வீட்டில் அந்த பகுதி வாசிப்போம். மத்தேயு 15:22 முதல் 28 வரை. தாவீது குமாரனே இறங்கும், என் பிள்ளை பிசாசு பிடியில அலக்கழிகிறாள் என்று கேட்கிறா. அங்கே சொல்லுகிறது, அவர் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆமா,
ஒரு வார்த்தையும் பேசல. தாவீதின் குமாரனே இறங்குன்னு கேட்கிறா, ஒரு வார்த்தையும் பேசல. அதனால பாருங்க, சீசர்கள் எல்லாம் சிபாரிசு பண்றாங்க, இந்த பெண்மணியை நீர் பதில் கொடுத்து அனுப்பும். பின்தொடர்ந்துகிட்டே வரா. அவர் சொல்லிட்டாரு, நான் காணாமல் போன எங்க இஸ்ரேல் மக்களுக்கு என் பிள்ளைகளுக்கு தான் வந்தவரை இவளுக்கு வரல. அப்பவும் சீசருடைய சிபாரிசையை ஏற்றுக்கொள்ளவில்லை. பழையபடி வேதம் சொல்லுகிறது, அவ போய் பணிந்தாள். விழுந்திருப்பா காலில், இயேசு பாதத்தில் விழுந்தா. அப்பவும் அவர் என்ன சொல்ல பார்த்தீங்களா, எப்பா நான் என் பிள்ளைக்கு தான் என் ரொட்டியை கொண்டாந்துருக்கேன், உனக்கு ரொட்டி கிடையாது, என் பிள்ளைக்கு கொண்டாந்துருக்கேன்னாரு. அப்பவும் என்ன சொல்ல பார்த்தீங்களா, ஆமாண்டவரே உன் பிள்ளைகளுக்கு ரொட்டி கொண்டாந்துருக்கீரு, சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அதுலேருந்து சில துணிக்கைக்கு கீழே விழும், அதை நான் போய் பொறுக்கி சாப்பிடுவேன். அப்பன்னு சொல்லாரு, உன் விசுவாசம் மிகப்பெரிய விசுவாசம், நீ நினைக்கிறபடி உன் விருப்பத்தின்படி ஆகட்டும். சுகத்தை மட்டும் கொடுக்கல, போனது பிள்ளைக்கு சுகம் வேணுட்டு. ஆனாங்க வசனம் சொல்லுது, உன் விருப்பம், உன் மன விருப்பம் எல்லாம் நிறைவேறட்டும். அப்போ எனக்கு அருமையானவர்களே, இந்த ஜெபத்திற்கு சில நேரத்தில் தாமதமாக பதில் வரும். அது நம்ம விசுவாசத்தை அசைக்கும். ஜெபத்திற்கு ஆம் என்று பதில் வரும். நம்ம கேட்டது கிடைக்க உடனே கருத்துக்கு சோத்திரம் வந்து சொல்லி சர்ச்சில் வந்து சாட்சி சொல்லிடுவோம். சில நேரம் பதில் கிடைக்காது, இல்லைன்ட்டு வரும். அப்போ என்ன பண்ணுவோம், சரி கருத்துக்கு சித்தம் இல்லை பொறுக்கு, ஓகே. இன்னொன்று பதில் வராது, தாமதிக்கும். அதுதான் நம்ம விசுவாசத்தை சோதிக்கிற நேரம். ஆமென். அதான் லூக்கா 18 சோர்ந்து போகாமல் ஜெயிப்பதற்கு ஒரு உண்மையை சொல்றாரு பாருங்க. அந்தப்படி தப்பை நோக்கி இரவும் பகலும் விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகள் விஷயத்தில் அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரமாக நியாயம் செய்வார். அப்ப இந்த ஜெபத்தில் பதில் வராது நம்ம விசுவாசத்தை அசைக்கும். அப்ப அதுல நிச்சயமாக தேவன் நியாயம் செய்வார், சீக்கிரத்திலே நியாயம் செய்வார். இரண்டாவதாக, பாவங்களில் நிலைத்திருக்கும் பொழுது, பாவங்களில் நிலைத்திருக்கும் போது விசுவாசம் எப்போ போனா, ஒருவேளை பாவங்கள்ல நம்மளை சந்திக்க வரும். நம்ம கேடுபாடு உள்ள உலகத்தில் பாவங்கள் நிறைந்த உலகத்தோடு இருந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இங்க வேதம் தெளிவாக சொல்லி பாருங்க, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் எபிரேயர் 3:12 சகோதரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையோ இருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடி, அந்த பாவத்திலேயே உழண்டு கடினப்பட்டு போகாதபடி. அதான் பாவத்தில் நிலைத்திருப்பது. நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அநேக பிள்ளைகள் பாவத்தில் நிலைத்திருக்கிறாங்க. கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவறிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். அப்போ எனக்கு அருமையானவர்களே, பாவத்தில் நிலைத்திருப்பது, பாவத்தையே செய்துக்கிட்டு, நான் சொல்ல இல்லையா, ஆட்டுக்குட்டியாக இருக்கணும், முதலிட்டு வெளில வரணும். தேவனுடைய இரத்தம் மனச்சாட்சியை சுத்திகரிக்கும். ஆமென், அல்லேலூயா. சத்துருவே, எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாத. நம்மளை கீழே விளத்தட்டிட்டு, பாவத்தில் விளத்தட்டி அவன் சிரிச்சுக்கிட்டு இருப்பான். போப்பா, அவன் வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சது. மீகா 7ஆம் அதிகாரத்தில் பாருங்க என்ன சொல்லாரு, சத்துருவே நினைக்காதே, விழுந்தாலும் எழுந்திருப்பேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருக்கிறார். ஆமீன். இதை பாவத்தில் நிலை கொண்டிருப்பது விசுவாசத்தை பாதிக்கும். கடைசியாக, பிசாசு உபதேசங்களுக்கு செவிசாய்க்கும் பொழுது, இது இந்த கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய காரியங்கள். மத்திய 24 அதிகமாக சொல்லுவார். நாம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தை மட்டும் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1 வசனம். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி
பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். கடைசி நாட்களில் பிசாசுடைய உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இதை உங்களுக்கு அடிக்கடி ஆழமாக பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். விசுவாச கப்பலை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்ன பிசாசின் உபதேசம், அது இமைக்குள்ள உபதேசம். நல்லா கவனிக்கணும். நாம் மறுமைக்கு இயேசுவை தேட வேண்டும் என்று தியானிச்ச புத்திமதி. இம்மைக்கு உள்ள உபதேசம் பிசாசு உபதேசம். இப்போ உனக்கு சுகம் கிடைக்கும், இப்போ உனக்கு செழிப்பு வரும், இப்போ உனக்கு ஆரோக்கியம், சுகபோக உபதேசங்கள், அது பிசாசு உபதேசம். அதுக்கு போறதுனால தான் என்ன பண்றோம், நம்முடைய சிலுவை ரத்தம் வேதம் என்கிற அந்த விசுவாசத்தை விட்டு அவன் சொல்லபடி பிலிசூனியம் மாய மந்திரம் அப்படி ஓடிடும். இதான் விசுவாசத்தை இழப்பது, பிசாசுடைய உபதேசங்கள். ஆனால் தான் மத்திய 24 நீங்க போய் படிச்சு பாருங்க. கள்ள போதகர்கள் கடைசி நாட்கள்ல நாம் இந்த சுகபோக உபதேசங்கள், அது கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள், சுகபோக காரியங்கள் மறுமைக்காகத்தான். எனவே நம்ம விசுவாசத்தை இந்த கள்ள உபதேசங்கள் இழக்க செய்யும். அதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் இந்த கள்ள உபதேசங்கள் பாருங்க, யோவான் 3:3 அதுதான் ஒரு பேசிக் டாக்டரின், ஒரு அடிப்படையான உபதேசம். யோவான் 3:3 மறுபடி பிறக்காவிட்டால் மெய்யாகவே அவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. மெய்யாக சொல்றேன். இந்த கள்ள உபதேசங்கள், இந்த பிசாசுடைய உபதேசங்கள் மறுபடி பிறக்க வைக்காது. நல்லா கவனிக்கணும். விசுவாசத்தை எப்படி இழக்கிறோம், அது மறுபடி பிறக்க வைக்காது. இன்னைக்கு நிறைய இயேசு கிறிஸ்து மூலமாக நிறைய ஆசீர்வாதங்கள் பெறாங்க. மறுபடி பிறந்திருக்க மாட்டான், சுபம் மாறி இருக்காது. ஆனா இயேசு சுகம் கொடுத்திருப்பாரு, இயேசு பணம் கொடுத்திருப்பாரு, இயேசு நல்ல ஆசீர்வாதம் கொடுத்திருப்பாரு. ஆனால் மறுபிறப்பு ரட்சிப்பு என்பது இருக்காது. அதான் கள்ள உபதேசம் நம்ம விசுவாசத்தை குலைக்கும், நிலைத்திருக்க முடியாதபடி செய்யும். என்ன சாதகமாக தெரியும். அதனால அங்க சொல்ல பாத்தீங்களா, இம்மைக்கு மாத்திரம் இந்த இயேசுவை பின்பற்றுவோமானால் பரிதவிக்கப்பட்ட நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ உலகம் கோடியா செலவழிச்சு பரிதவிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். ஊழியக்காரர்களே, நான் என்னத்தை குறை சொல்றேன், உங்களை குறை சொல்ல முடியாது. ஊழியக்காரர்களாகிய நாங்கள் கோடியா செலவழிச்சு பரிதவிக்கப்பட்ட கூட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். என்ன வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் என் இயேசு அவருடைய இரத்தம், செத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய சிலுவை இயேசு. இந்த கள்ள உபதேசங்கள் நம்ம விசுவாசத்தை நிலைத்திருக்காதபடி செய்யும். எனக்கு அருமையானவர்களே, தாமதமான பதில் நாம் பாவங்களில் நிலைத்திருப்பது, பிசாசின் உபதேசங்கள் நம்ம விசுவாசத்தை நிலைத்திருக்க செய்யாது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்பது ஒரு பெரிய உபதேசம். இன்னைக்கு நம்ம தியானித்தோம், கர்த்தர் வருகிறார், நம்ம எடுக்கிற பிரயாசங்களுக்காக பலனை கொண்டு வருகிறார். தலையை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய நாள் வரப்போது, மெய்யாகவே சீக்கிரமாக வருகிறேங்கிற. இரண்டாவதாக நல்ல புத்திமதி சொன்னார், மறுமைக்கு இயேசுவை தேடுங்கள், கடைசியாக விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த தியானம் இன்றோடு முடிவடைகிறது. ஒருவேளை இந்த 10 தியானத்தில் நீங்கள் இன்னும் வளர்ச்சியடையாத தேர்ச்சியடையாத நிலையில் இருப்பீர்கள் என்றால், மீண்டும் இந்த தியானத்திற்கு உங்கள் கவனத்தை திருப்புகள் என்று மீண்டுமாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம் இது சாதாரண தியானம் கிடையாது. மகிமையுள்ள சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற பிள்ளைகளாக தேவன் உங்களை என் பிரியமே ரூபவதி என்று அழைக்க வந்து கொண்டிருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம்.
எங்கள் அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, அப்பா பிதாவே, இந்த தியானித்த இந்த 3 பகுதிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் தேறின கிறிஸ்தவர்களாக எங்களை மாற்றுவதற்கு எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இது எங்களால் முடியாத ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்கியவர் முடிக்கவும் வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆனஜா, நீரே எங்களை ஆட்கொள்ளும். நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்யும். எங்களை முற்றிலுமாக உம்மிடம் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.